Hi friends, இது உங்கள் Graphicgenie. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கணும்னா ஸ்கெட்ச் எஃபெக்ட் பார்க்க போகிறோம். அது வந்து ஃபஸ்ட் பார்ட் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க போய் ஐகார்டு கூட பார்த்துட்டு வாங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸ்கெட்ச்லேயே கொஞ்சம் கலர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அது ரொம்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் ஸ்கெட்ச் எஃபெக்ட்லேயே. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தா தான் இதில் நான் சொல்கிற ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்து கிளியராக அதுக்கப்புறம் இதில் பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நடுவில் எங்கெங்கே பண்ணுவாங்க வந்து பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை நம்ம பண்ண போகிற இமேஜ் வந்து டேஞ்சர் சிஎம் ப்ரோ வச்சு நான் பண்ண போகிறேன். இதான் ஒரிஜினல் இமேஜ். நம்ம இதை கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்கள் அந்த போன வீடியோ பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இந்த வீடியோ இருக்கும். நான் உங்களுக்கு இதில் கடைசியில் மட்டும் நான் ஆட் பண்ணது சொல்கிறேன். நான் நல்ல நல்ல கூட சொல்கிறேன், வச்சு ஸ்டெப் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேயே புரியாது. ஈஸி ஸ்டெப் வித்தின் 5 minutes or 2 minutes நீங்கள் இந்த எஃபெக்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். வீடியோ தான் 4 minutes இருக்கும், 5 minutes இருக்கும் தவிர நீங்கள் இதை வந்து 2 minutes or 1 minute கூட முடிச்சிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு இதில் முக்கியமான என்னதுன்னா மினிமம். நீங்கள் பிளரும் யூஸ் பண்ணலாம், மினிமம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 5 or 2, 3லே வைக்கணும். நீங்கள் நிறைய வச்சுன்னா உங்களுக்கு ஸ்கெட்ச் எஃபெக்ட் மாதிரியே தெரியாது. 2 or 3 மினிமம் அந்த மாதிரி நீங்கள் வச்சுனாலே உங்களுக்கு கரெக்டாக ஸ்கெட்சை வரைஞ்ச மாதிரியே தெரியும். நீங்கள் 4, 5, 6, 7 வச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது பார்க்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு நியூ லேயர் ஆட் பண்ணி நம்ம கலர் ப்ரெஷ் டூலில் சாஃப்ட் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நீங்கள் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வரணும். உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ கொலாஜ் கலர் ஃபுல்லாகவே கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அது லைட் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா பக்காவாக போயிடும். நியூ லேயரில் பண்ணணும். நியூ லேயர் டாப்பில் இருக்கும் இந்த லேயரு. சாஃப்ட் ப்ரெஷ்ஷில் நீங்கள் மொத்தமாக கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவே. இது வந்து ஒரு சிம்பிள் வீடியோ தான். நான் வந்து ரொம்ப இது ஈஸியாக தான் பிகினர்ஸே பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு பார்ட் 1 பாருங்கள், பார்ட் 2 பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ, என்ன எஃபெக்ட், என்ன ஏதாச்சும் ஃபோட்டோஷாப் பற்றி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக போடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.